இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் இந்த சீசனில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸும் அதை வழக்கம் போல் கண்டுக்காமல் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ என்னாச்சு அப்படின்னா வந்து மைக்கை வந்து அசால்ட்டாக வந்து இவங்க மறைச்சி பேசுகிறது, அதுவும் இதெல்லாம் வந்து லேட்டராக தான் வந்து நடக்கும். பட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுவும் வந்து இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதிரையும் எஃப்ஜேவும் பேசிகிட்டு இருக்கோம். ஆதிரை வந்து கம்ப்ளீட்டாக மைக் ரிமூவ் பண்ணி வச்சதாகட்டும், அதேமாரி அரோரா வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக வந்து அவங்க கேரே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைமு இன்றைக்கி அவங்களுக்கு தான் வந்து அதிகமான வார்னிங் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து துஷார் கூட இல்லைனா வேறு யார் கூட பேசுகிறாங்களோ அப்போல்லாம் வந்து கழட்டி வச்சிடுறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸில் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. ரம்யா, வியானா, சுபிக்ஷா அண்ட் அரோரா. ஸோ இவங்க 4 பேரும் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, நாமினேஷன் டிஸ்கஷன். ஸோ யாருக்கு ஓட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதிக்கு பற்றி பேசும்போது, பார்வதிக்கு நாம் போட வேணாம், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஓட்டு வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அங்கேயே கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு டிஸ்கஷனை தெளிவாக மைக்கை வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடி விட்டுக்கிறாங்க, ஒருத்தர் பெட்ஷீட்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி 4 பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து வியானாக்கெல்லாம் ஒரு 3 டைம் மேலே வார்னிங் கொடுத்துட்டாங்க. அப்பயும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதே மாதிரி அரோராக்கும் கழட்டி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கேட்டால் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கும் கண்டினியூவாக 4-5 வார்னிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்கிற மாதிரி வந்து தெரியல. ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஒப்பீனியன். பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இப்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களாவது உடனே அவங்க போடலனாலும் டக்குன்னு அவங்கள போட வைக்கிற வரையும் அந்த வாய்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கடுப்பாயிடுவாங்க. இன்னொரு டைம் அந்த மாதிரி அலர்ட்டாக இருப்பாங்க. பட் இவங்க அதையும் பண்ணுற மாதிரி இல்லை. பிக் பாஸ் டீம்லேயும் இவங்களும் அதை மாற்றுற மாதிரி இல்லை. ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.